السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نعمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே மனிதன் அல்லாத வேறு ஏதேனும் ஒரு படைப்புகளை உயிரினங்களை படைத்து குழந்தையாக இந்த உலகத்திலே வெளிக்கொண்டு வரும் பொழுது அந்த உயிருக்கு அத்தியாவசியமான எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து பிறகுதான் அதை பிறக்க வைக்கிறான். யார் விரோதி, யார் நண்பன், எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்ற எல்லா வஸ்துக்களையும் கற்றுக் கொடுத்து எல்லா அறிவுகளையும் கற்றுக் கொடுத்து தான் பிறக்க வைக்கிறான். ஆனால் மனிதனுக்கு மாத்திரம் அவனை எதையுமே அறியாத ஒரு நிலையிலே பிறக்க வைக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா இந்த மனிதன் சிறுபிராயத்திலிருந்து குழந்தையிலிருந்தே எல்லா வகையான கல்விகளையும் ஒவ்வொரு கல்விகளையும் அவன் தேடி தேடி கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் பிரியப்படாமலேயோ அவன் கட்டாயமாக கல்வியை தேடி ஆக வேண்டும் என்பதின் காரணமாகத்தான். ஆனால் அந்த கல்வியை இன்றைய காலகட்டத்திலே நாம் எந்த அளவிற்கு பொறுப்போக்கானவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சமீப காலத்திலே கணக்கெடுப்பிலே இந்தியாவிலே மிக பெரும் பட்டதாரிகள் இருக்கும் மாநிலமாக தமிழ்நாடும் கேரளாவும் கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே முஸ்லிம் பட்டதாரிகள் 6 லட்சம் பேர் இருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக பெரும் ஒரு பாதிப்பு, மிக பெரும் ஒரு வருத்தம் என்ன தெரியுமா? பெரும் பதவியிலேயும் அந்தஸ்திலேயும் பொறுப்புகளிலேயும் 6 லட்சம் பேரில் ஒருவர் கூட இல்லை என்பது தான் மிக பெரும் வருத்தம். எல்லா பட்டதாரிகளிலும் காயிலாங்கடையிலேயும் போன் கடைகளிலேயும் துணிக்கடைகளிலேயுமே நின்று வேலை பார்க்கக்கூடிய அவர் நிலை. இதற்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் படிக்கும் போது இஸ்லாத்தினுடைய உயிர்கல்வியான மார்க்க கல்வியை விட்டு விடுகிறார்கள். 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே இப்பொழுதுள்ள பெற்றோர்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைக்கு 10ஆம் வகுப்பினுடைய ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க, அதனால மதரசாக்களுக்கு அனுப்ப முடியாது, மார்க்க கல்வியை நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் என்று நிறுத்தி விடுகிறார்கள். அதனுடைய மிக பெரும் விளைவு என்ன என்பது தெரியுமா? இன்றைய பிள்ளைகள் எல்லாம் மிக பெரும் பட்டதாரிகளாக மாறுகிறார்கள். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஏஐயை கையிலே சாதாரணமாக பயன்படுத்துகிறார்கள். கோடிங் என்ற படிப்பு, ரோபோட்டிக் என்ற நாலேஜ் எல்லாம் அவர்களுக்கு அத்துப்படியாக தெரிகிறது. ஆனால் தாயினுடைய கண்ணீரின் மொழி என்னவென்று அவர்களுக்கு தெரிவது கிடையாது. தந்தை அவனுக்காக எந்த அளவிற்கு தியாகம் செய்திருக்கிறார் என்பது அவனால் உணர முடியவில்லை. இதன் காரணமாக அந்த இருவரையும் முதியோருடைய இல்லத்திலே, முதியோர் விடுதிகளிலே கொண்டு போய் சேர்க்கிறார் என்றால் இதுதான் உலக கல்வியில் கண்ட மிக பெரும் தோல்வி. வெறுமனே உலக கல்வி மட்டும் எனக்கு போதும், அதை வைத்து நான் முன்னேறி விடுவேன் என்று சொல்லவர்களுக்கெல்லாம் ஒரு செய்தி. உலக கல்வி மாத்திரம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய ஈமானுக்கே அது விலை போகிவிடும். 1990ஆம் ஆண்டு இந்தியாவிலே இருக்கக்கூடிய சல்மான் ருஷ்டி என்ற ஒரு மனிதர் தன்னுடைய மேல் படிப்புக்காக உலகத்திலேயே மிக சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றான கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே சென்று ஹிஸ்டரியிலே MA PhD போன்ற பெரும் படிப்புகளை பட்டதாரிகள் எல்லாம் ஆகி கடைசியிலே ஆய்விலே இறங்குகிறார். அவருடைய ஆய்வின் இறுதியிலே எந்த அளவிற்கு இருந்தது தெரியுமா? குர்ஆனை பார்த்து தி சாத்தானிக் வெர்சஸ் என்பதாக கூறுகிறார். ஷைத்தானுடைய பதிப்பகம் இது, ஷைத்தானிடத்திலிருந்து வந்த ஒரு புத்தகம் இது என்பதாக அவருடைய ஈமானே ஒரு சீர்கேடான ஈமானாக மாறி போனது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் வெறுமனே படித்த உயர்கல்விகள் மாத்திரம்தான். அவனுடைய இறுதி முடிவு ஈரானிலே இந்த ஆய்வை வெளியிட்டதின் காரணமாக அயதுல்லா அலி கமேனி அவர்கள் அவனை தூக்கு தண்டனையில் ஏற்றும்படி ஆணை பிறப்பித்தார்கள். அதை அறிந்த அந்த நபர் ஓடி ஓடி கண்டம் விட்டு கண்டங்களாக, நாடு விட்டு நாடுகளாக மறைந்து மன்னித்து கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் வெறுமனே உயர்கல்விகள் மட்டும் படித்தவர்களுடைய நிலை. அப்போ உயர்கல்வியே படிக்க கூடாதா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. குர்ஆனையும் ஹதீஸையும் சேர்த்து வைத்து உயர்கல்விகளையும் சேர்த்தால் உங்களை இது கண்டிப்பாக உச்சத்திலே கொண்டு போய் நிப்பாட்டும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.
இதே தமிழ்நாட்டிலே 24 வயது வாலிபர் பட்ட வகுப்புகளை எல்லாம் முடித்துவிட்டு குர்ஆனை ஒரு ஆய்வின் கண்ணோட்டத்தோடு ஓதுகிறார். அலம் யரவு இல தைரி முஸஹராத்தின் ஃபீ ஜௌவி ஸமா, வானத்தினுடைய நடுவிலே தன்னை கட்டுப்படுத்திய நிலையே பறவைகள் பறக்குவதை நீங்கள் பார்க்கவில்லையா? மா யும்சிகுஹுன்ன இல்லல்லாஹ், அதை கீழே விழாமல் பாதுகாப்பது அல்லாஹ்வை தவிர வேறு எவனும் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய ஆயத்து, அந்த வசனம் அவரை உறுத்தியது. இதன் காரணமாக விமானத்துறையிலே நான் படிக்கப் போகிறேன் என்று சென்னையிலே உள்ள MIT காலேஜிலே போய் சேர்ந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கிறார். மிக பெரும் விஞ்ஞானியாக மாறினார். எந்த அளவிற்கு தெரியுமா? 1989ஆம் ஆண்டு உலகமே, ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கும், ஒரு கடைக்கோடி மனிதனை திரும்பி பார்க்கும் அளவிற்கு அக்னி என்ற ஏவுகணையை கண்டுபிடித்தார். அதன் காரணமாக இந்தியாவும் வல்லரசானது. அந்த மனிதருக்கு தி மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என்று பட்டமும் சூட்டினார்கள். என்றால் அவர் வேறு யாரும் கிடையாது, APJ அப்துல் கலாம் அவர்கள். உயர்கல்வியோடு சேர்த்து உயிர்கல்வியும் இணைத்ததால் அவர்களுக்கு கிடைத்த மிக பெரும் உயர்வு என்ன தெரியுமா? முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இதே BJP அரசாங்கம் 2002 முதல் 2007 5 ஆண்டு காலங்கள் அந்த ஒரு நபரை ஜனாதிபதியினுடைய அரசு கட்டிலே உட்கார வைத்து அழகு பார்த்தார்கள். இதுதான் தீனுல் இஸ்லாத்தினுடைய கல்வியினுடைய மாண்பு. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு அமின லிமா பஅதல் மௌத். ஒரு அறிவாளி தன்னுடைய மௌத்துக்கு பின்னால் அவனுடைய பெயர் எப்படி நிலைத்து நிற்கும், அவனுடைய ஆகிரத் எந்த அளவிற்கு சிறக்கும் என்ற அமலை மாத்திரம் தான் செய்வான், அவன் தான் மிக பெரும் அறிவாளி என்றார்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபரினுடைய போரிலே இரவு சொன்னார்கள், நாளைய தினத்திலே ஒரு நபரிடத்திலே நான் கொடியை கொடுப்பேன், அந்த நபர் தான் இந்த போரை வெற்றி வாகை சூடுவார் என்று கூறிவிட்டு நாயகம் சென்று விட்டார்கள். மறுநாள் காலையிலே வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இடத்திலே கையிலே கொடியை கொடுத்து, அலியே நீங்கள் தான் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி உலக பாடத்தை நடத்தி அந்த சோதனையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுல் இஸ்லாத்தின் கல்வியை புகுத்தினார்கள். எந்த அளவிற்கு தெரியுமா? சொன்னார்கள் நாயகம், லி ஐயஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருல் லக மின் ஹுமுரின் நஅமி. அரபியர்களிடத்திலே மிகச் சிறந்த கோடீஸ்வரனாக கருதக்கூடிய அந்த சிவப்பு ஒட்டகங்கள் உங்களுக்கு கிடைப்பதை விட ஒரு மனிதரை பாதுகாத்து அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தை பெற்றுத் தருவது என்பது மிகச்சிறந்தது என்றார்கள் எம்பெருமானார். இது கற்றுக் கொடுத்த உயர்கல்வி இப்படி இருந்தது. இதனுடைய தாக்கமாக சஹாபாக்கள் எந்த அளவிற்கு ஆனார்கள் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹலீஃபத்தினுடைய நேரத்திலே நைட்டு மாறு வேடத்திலே வலம் வரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. எப்போதும் வலம் வருவார்கள். அதே போன்று வலம் வரும் பொழுது ஒரு நாள் இரவு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வலம் வரும் பொழுது கூடாரத்திலே அழக்கூடிய சத்தம் கேட்கிறது, குழந்தைகள் அழக்கூடிய சத்தம் கேட்கிறது. உள்ள போய் பார்த்தா தாய் ஒரு பானையை சட்டி மேல அடுப்பு மேல வச்சு எரித்து கொண்டிருக்கிறார். அதுல உள்ள வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கு, அது கொதிச்சிட்டு இருக்கு. அதை பார்த்து குழந்தைகள் உணவு ஏற்பாடாகி வருகிறது என்ற எண்ணத்திலேயே கதறி அழுது கொண்டு மயக்கத்திலே அவர்கள் மயக்கமடைய போகும் அளவிற்கு ஆளானார்கள். இதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடுங்கி விட்டார்கள், கதறி அழுதார்கள். வேகமாக ஓடோடி அரண்மனைக்கு சென்றார்கள். சென்று கஜானாவிற்கு சென்று பைத்துல் மாலில் இருந்து கோதுமைகளையும் எண்ணெய்களையும் ஒரு மூட்டையாக கட்டி அதை இந்த மூட்டையை தானே சுமந்தார்கள். எப்படிப்பட்டவர்! உலகத்திலே 1/3 பங்கை ஆட்சி செய்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய முதுகிலே அதை சுமந்த பொழுது உதவியாளர் கேட்டார், நான் உங்களுடைய அந்த சுமையை சுமக்கட்டுமா? அப்பொழுது என் பெருமானாருடைய உயிர்கல்வி பேசியது, அதுஹ்மிலு அன்னி விஸ்ரி யௌமல் கியாமா, கியாமத் நாளுடைய பாவச் சுமையை சுமக்க நீ தயாராக இருக்கிறாயா என்று கேட்டார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு உன்னதமான கல்வி. இந்த கல்வியை இருந்தால் மாத்திரம்தான் ஒரு மனிதன் வெற்றி அடைவதற்கு முக்கியமாக காரணமாக இருக்க முடியும்.
ஆக இது போன்ற கல்விகளை நாம் கற்றுக்கொள்ள அல்லாஹ் நசீபளிப்பானாக. இது போன்ற கல்வியால் உயர்ந்து கியாமத் நாள் வரை நம் பெயர் முழங்கக்கூடிய பெரும் நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.